இந்த தொழுகையை விடுறது சின்ன விஷயம் இல்லை. நம்ம நாட்கள் தொழுகையை விடுறத ஒரு பெரிய பிரச்சனையா எடுக்கிறதே இல்லை. இந்த கல்யாணங்கள்லாம் இன்றைக்கு அப்படித்தான் நடக்குது. கல்யாணத்துல நேரம் அதுல போடுபாட்டிக்கும் 4 மணிக்கு கல்யாணம் நடக்கும்னு போட்டிப்பான். கடைசியில மாப்பிள்ளை வருவார் சிட்டி 6 மணிக்கு வருவார் மாப்பிள்ளை. அதோட மகரிப் தொழுவோட கதை முடிஞ்சுது. மறுவா இஷாக்கு பாங்கு செல்லக்குள்ள அந்த சோட்டிஸ்ட் பயிரப்படும். அதோட இஷா தொழுகை சரி இன்றைக்கு நடந்த ஒரு காலத்துல இந்த திருமணங்கள் எல்லாம் பள்ளி வாசல்களுக்குள்ள ஏற்பாடு செஞ்சிருப்பான். அப்ப அந்த மாப்பிள்ளைக்கும் அவடத்துல வந்து குறைஞ்ச வாழ்க்கையில தொழிலாட்டியும் அன்றைக்காவது வந்து ஜமாத்தோட தொழுவார். ஒரு அசர் தொழுனா தொழுவார், அல்ல ஒரு சுபவண்டான தொழுவார். இப்ப அது ஒன்றும் தேவையில்லை, அவன் தொலையே தேவையில்லை. இப்ப அந்த திருமணம் எல்லாம் வேறு இடத்துல நடக்கிற ஹோல்கள் அப்படி ஒரு நிலவரம். இப்ப இந்த திருமணத்திலேயாவது முந்தி இருந்தெல்லாம் கொஞ்சம் ஹிஸ்ட்ரிக்கான நிலவரம். அந்த பள்ளிக்கு சந்தா கொடுக்கறதுல இருந்து அவர் பள்ளிக்கு வரணும், தொழுற விஷயங்கள் எல்லாம் பார்த்துத்தான் அந்த திருமணம் நடத்துறதுக்கு முதலே முன் வருவார், பள்ளி நிர்வாகம் முன் வரும். இப்போ ஒன்றும் சேர்த்துல காசை மட்டும் கட்டினாச்சு, கடிதம் கிடைக்கும், அவர் கொண்டு எங்க நடத்தினாச்சு. இப்படிதான் இன்றைக்கு சும்மா ஆயிரக்கணக்கான சனம் போகுது திருமணங்களுக்கு. அந்த அவ்வளவு பேரும் தொழுறையில தானே. இது நான் கற்பனையா கதைக்கல, இது நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம். உண்மைக்குண்மையா எல்லா ஊர்லயும் இது நடந்துட்டு இருக்குது. இப்ப மாப்பிள்ளை 6 மணிக்கு வந்தா அந்த கல்யாணம் முடிஞ்சு போக ஒரு 8 மணி அப்படி ஆகுதுண்டா அந்த மகரிப் தொழுகை இஷா தொழுகை அப்படியே இல்லாம போயிடும். இதுக்கு பதிலீடாக சில இடங்கள்ல அழகா செய்யறாங்க. சுபவுல ஒரு இடத்துல அந்த நிக்காக செஞ்சு வைக்கிறாங்க எளிமையான முறையில. பிறகு ஒரு வலிமாவை நல்ல முறையில ஒரு பகிரங்கமான முறையில நல்லா செலவழிச்சு பெரும்பாலான ஆக்களை அழைச்சு கொடுக்குறாங்க. விஷயம் முடியுது. அப்ப இந்த ஹோலுக்குள்ள கூட்டி கொண்டு போய் இந்த செய்யற விஷயம் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்ததாண்டா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் ஒரு திருமணத்துக்கு எதிர்ச்சியா அதை பார்க்கக்கூடிய இருந்தது. ஆண்களுக்கு வேற பெண்களுக்கு வேற. ஆனா மாப்பிள்ளைய கூட்டி கொண்டு அவ்வளவு பெண்களுக்கு மத்தியில வச்சு அந்த மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஊரே பார்த்துக்கிருக்கு. அவ்வளவு பேரும் அவருக்கு என்ன மகரம்களா ஆண்டு பார்த்தா கிடையாது.